ஹரி ஓம். தோல்வி வந்தால் அதை தாங்கிக் கொள்ளும் மனநிலை என்னிடம் இன்னும் வரவில்லை. சிறு துயரம் வந்தாலும் உடனே விரக்தி வந்து விடுகிறதே, ஏன்? எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் ஈவெண்ட் தோல்வி என்று பார்த்தால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி யாருக்கும் இருக்காது. ஏனென்றால் தோல்வி என்று பார்த்துவிட்டோமே. நாம் எதிர்பார்த்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். அதனால்தான் நாம் தோல்வி என்கிறோம். மனிதனுடைய அறிவு வரையறுக்கு உட்பட்டு இருப்பதால் அந்த எதிர்பார்ப்பில் குறைவு ஏற்படுவது நியாயம்தான். அதனால் தோல்வி என்பது ஒரு கர்மாவுக்கும் செயலுக்கும் கிடையவே கிடையாது. கர்மாவுக்கு பலன் உண்டு, அது எதிர்பார்த்தபடி இருக்காது. கர்ம நீதியினால் ஒவ்வொரு கர்மாவுக்கும் பலன் ஏற்படுகிறது. அந்த பலனை நாம் ஆண்டவனிடமிருந்து வரும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் கோயிலுக்கு சென்றால் அங்கு பஞ்சாமிர்தமோ லட்டோ தீர்த்தமோ அல்லது விபூதியோ பிரசாதமாக ஏற்றுக்கொள்வோமோ, அதேபோல் கர்ம பலன்களையும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனப்பான்மை இல்லாவிட்டாலும் கூட எதை தோல்வி என்று சொல்கிறோமோ அந்த கர்ம பலனையே ஒரு பாடமாக நாம் கற்றுக்கொள்ளலாமே. ஹரி ஓம்.